தன் வாழ்வில் இப்படி ஒரு புயல் வீசும் என்று இந்துமதி எதிர்பார்த்திருக்க மாட்டாள். அவளது கணவன் சஞ்சய் மிக அன்பாகத்தான் நடந்து கொண்டான். குடும்பத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல வசதியான குடும்பம். மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்து வந்தனர். 2 மாதத்தில் ஹேமா என்ற பெண் குழந்தையும் இருந்தாள். அன்று ஒரு நாள் தான் திருமணத்திற்கு சென்று வருவதாக கூறி சென்றான் சஞ்சய். ஆனால் அவன் மீண்டு வரவே இல்லை. அவன் கார் விபத்தில் காரோடு எரிந்து விட்டான் என்ற தகவல் மட்டும்தான் இந்துமதிக்கு கிடைத்தது. மிகவும் வருந்தினாள், கதறி துடித்தாள். ஆனால் எதுவும் செய்வதற்கல்ல. காலங்கள் ஓடின. ஒரு வாரத்தில் அனைத்து சடங்குகளும் சம்பிரதாயங்களும் முடிக்கப்பட்டன. இந்துமதி தன் குழந்தையுடன் சோகமாக அமர்ந்திருந்தாள். அன்று இந்துமதியின் பெற்றோர் வந்திருந்தனர். அவள் மாமியார் சந்திராவிடம் கூறி தன் மகளையும் பேத்தியும் தங்களுடன் அழைத்துச் செல்வதாக கூறினர். இதை கேட்ட சந்திரா மிகவும் உணர்ச்சி வசப்பட்டாள். இல்லை இல்லை, என் பேத்தியும் என் மருமகளும் எங்கூட தான் இருப்பாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்த்துட்டு போங்க. ஆனால் உங்கள் மகளை கூட்டிகிட்டு போகல எண்ணத்தோடு இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்துமதிக்கு தம் பெற்றோர்களோட போகத்தான் ஆசை. ஆனால் தன் மீது அதீத அன்பை காட்டிய மாமியாரை விட்டுட்டு போகவும் அவளுக்கு மனசில்லை. நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு அங்கேயே இருந்தா. காலங்கள் உருண்டோடியது. இந்துமதியின் மாமியார் சந்திராவுக்கு அவங்க உற்றார் உறவினர்கள் நிறைய ஆலோசனைகளை கொடுத்தாங்க. ஏன் இங்கேயே வச்சுருக்கீங்க மருமகளை, அவங்க தனியாகவே கடைசி புறம் இருக்க போகிறாங்களான்னு சில பேர் கேட்டாங்க. இல்லை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா சொத்தெல்லாம் பேத்தியோடையே போயிடும். நீங்கள் உங்கள் சின்ன பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா உங்கள் பேத்தி ஹேமாவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும்னு சில பேர் சொன்னாங்க. இது எல்லாமே இந்துமதி காதலையும் விழுந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஒரு நாள் இந்துமதியுடைய அம்மா காந்திமதி சந்திரா கிட்ட வந்து பேசினாங்க. எவ்வளோ நாளுக்கு தான் என் மகளை நான் இப்படியே வச்சுருக்கிறது? இந்த வயசில் அவள் இப்படி கஷ்டப்படணுமா? வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. நீங்கள் சரிதாங்க காந்திமதி, நீங்கள் சொல்கிறது. நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் சொந்தக்காரன் நிறைய யோசனைங்க சொன்னாங்க. என் மருமக கடைசி வரைக்கும் இதே வீட்டில் என் மருமகளாக இருந்துட்டோம். நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கன்னு சொன்னாங்க சந்திரா. அதை கேட்டதும் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்துமதியுடைய அம்மா. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே இந்துமதி அங்கே வந்தா. அவங்க வர்றதை பார்த்துட்டு சந்திரா, நீங்கள் பேசிகிட்ருங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. என்ன இந்து, உங்கள் அம்மா மாமியார் சொல்கிறது காதில் விழுந்துச்சு தானே? நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டாங்க இந்துமதியுடைய அம்மா. நான் என்னம்மா சொல்கிறது? உங்களுக்கு என்ன முடிவெடுக்குன்னு தோணுதோ எடுங்க. என் வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு முடிவெடுக்கிற மனநிலையிலே நான் இல்லை. முழுசாக எல்லாம் வாழ்க்கையை விட்டு போனதாக நான் உணர்றேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன். அதுபடி வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்துமதி. சரி, நான் போய் உங்கள் அப்பாட்ட சொல்லிவிட்டு நம்ம சொந்தக்காரங்களெலாம் பேசிவிட்டு ஒரு நல்ல முடிவோடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதியுடைய அம்மா காந்திமதி கிளம்பி போயிட்டாங்க. காந்திமதி அவங்க கணவர்கிட்ட சொல்லி அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் விசாரித்து ஒரு நல்ல முடிவுக்கும் வந்தாங்க. இந்துமதியை அவங்க குழந்தைனாருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அதுதான் குழந்தைக்கும் இந்துமதிக்கும் நல்லதுன்னு சொன்னாங்க. அதை வந்து சந்திராக்கிட்டையும் சொல்லிட்டாங்க. இப்போ சந்திரா அவங்க பையன் பிரபுக்கிட்ட போய் பேசினாங்க. தம்பி, உங்ககிட்ட ஒன்று பேசணுன்னாங்க. என்னம்மா? உன் வாழ்க்கையை பற்றி ஒரு முடிவு, ஆனால் உன்னை கேட்காமலே நான் முடிவு எடுத்திருக்கேன். நீ சம்மதம் சொல்லுவேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா, என்ன விஷயம்மா? என்கிட்ட பேச என்ன தயக்கம்? தயங்காமல் சொல்லுங்க என்றான் பிரபு. இல்லைடா, உங்கள் அண்ணி இந்துமதியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு அவங்க அப்பா அம்மாட்ட நான் சொல்லியிருக்கேன். என்னம்மா பேசுகிறீங்க? அவங்கள போய் நானா? எப்படிம்மா? வேறு வழி இல்லை. ஹேமாவுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும். அதனால் நீ கல்யாணம் பண்ணி சம்மதிச்சு தான் ஆகணும். ஹேமா வேற ஒருத்தரை நம்பியெல்லாம் ஹேமாவை அனுப்ப முடியாது. அவள் நம்ம வீட்டு பேத்தி, நம்ம தான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும். இதுக்காகவே நீ உங்கள் அண்ணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு சம்மதமானு கேட்டிங்களா முதல்ல அப்படின்னா பிரபு. எல்லாம் கேட்டாச்சு, உங்கள் விருப்பப்படி செய்யுங்கன்னு இந்துமதி சொல்லிட்டா. நீ இப்போ என்ன சொல்கிற சொல்லுன்னு கேட்டாங்க சந்திரா. வேறு வழி இல்லை, நானும் சம்மதிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னான் பிரபு. எளிமையான முறையில் கோயிலில் வச்சு இவங்க 2 பேத்துக்கும் திருமணம் பண்ணாங்க. ரொம்ப முக்கியமான உறவினர்கள் மட்டும் அந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாம் இந்துமதி காதலப்படுற மாதிரி, பரவாயில்லப்பா, சந்திரா ரொம்ப புத்திசாலி, வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு இந்துமதி போயிட்டா பேத்தி மூலிமா சொத்தெல்லாம் போயிடுன்ட்டு சின்ன பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே, புத்திசாலி தான் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இது எல்லாமே இந்துமதி காதில் விழுந்துச்சு. சொத்துக்காக என்னை சின்ன பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா? அப்போ என் மேலேயும் என் மக ஹேமா மேலேயும் இவங்களுக்கு எந்த பாசம் இல்லையா அப்படின்னு அவளுக்கு ஒரு கோபம் இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேருக்கும் முதலிரவு. பிரபு ரூமில் காத்துட்டு இருந்தான். இந்துமதி ரூமுக்கு போனான். ஆனால் அவங்ககிட்ட பெருசாக எதுவும் பேசலை. போய் படுக்கையில் ஒரு ஓரமாக படுத்து தூங்கிட்டா.
பிரபுவும் இதை பெருசாக எடுத்துக்கல. காலப்போக்கில் சரியாயிடும். ஆனால் அன்றைக்கி சம்மதம் தானே வாங்கினாங்கன்னு சொன்னாங்க. சரி எல்லாம் மாறும் அப்படின்ட்டு அவனும் தூங்கிட்டான். காலங்களை உருண்டோடிச்சு. இந்துமதி பிரபுவை தள்ளியே தான் வச்சுட்டு இருந்தா. அவங்களுக்குள்ள எந்த ஒரு அந்யோன்யமும் வரல. ஆனால் பிரபு எப்பவும் ஹேமா கிட்ட பாசமாக தான் நடந்துக்கிட்டான். இப்போ இல்லை, ஹேமா பிறந்தே அவனுக்கு அவன் மேலே ரொம்ப பிரியந்தான். எப்போவுமே அவளுக்கு விளையாட்டு காட்டுறது, அவள் கூட விளையாடுறது, சாப்பாடு ஊட்டுறது எல்லாமே பிரபு தான் செய்வான். அன்னைக்கு பிரபு அவளை தூங்க வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தான். அப்போ அவள் சினுங்கிட்டு இருந்தா. சரின்னு தோளில் தட்டி தூங்க வச்சுட்டு அறையில் படுக்க வச்சுட்டு இருந்தான். அப்போ இந்துமதி குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருந்தா. திடீர்னு நிமிர்ந்து பார்த்தவன் மனசு ஒரு நிமிஷம் சஞ்சலப்பட்டான். பின்னாடி இருந்து அவளை போய் கட்டி அணைச்சான். இதை சற்றும் எதிர்பாராத இந்துமதி ஓங்கி அவன் கன்னத்தில் அரைஞ்சிட்டான். மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் பிரபு. ஒரு நிமிஷம் அவளுக்கும் தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுச்சு. சரி உடனே போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டலான்னு அவசரமாக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போனான். போகிறதுக்குள்ளே பிரபு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். சரி எப்போ தான் வருவாரோ, வந்ததும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு காத்துட்டு இருந்தா இந்துமதி. அன்றைக்கி ராத்திரி லேட்டாக தான் வந்தான் பிரபு. அது வரைக்கும் அவள் காத்துட்ருந்தா. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் வந்ததும். எதுக்கு அப்படின்னா, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஏதோ கோவத்தில் உங்களை அரைஞ்சிட்டேன், மன்னிச்சிருங்கன்னாங்க. இல்லை நானும் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்கக்கூடாது, நீங்கள் தான் என்ன மன்னிக்கணும்னு சொல்லிட்டு பிரபு படுக்க போயிட்டான். பிரபு மேலே இந்துமதிக்கும் பாசம் வர ஆரம்பிச்சது. காலங்கள் இப்படியே போச்சு. ஒரு வாரம் கழித்து சந்திரா அவங்கள கூப்பிட்டாங்க பிரபுவை. ஏண்டா இந்துமதி எப்போவும் வீட்டில் தனியாகவே தான் இருக்கா, நீ எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க. இல்லைம்மா நான் ரொம்ப பிஸி, எனக்கு வேலை இருக்குது, இப்போதைக்கு கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டான். சந்திராவுக்கு ஒரே மன வருத்தம். இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, ஆனால் கணவன் மனைவிக்கான அந்யோன்யம் கிடையாது. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சு 2 பேர் வாழ்க்கையும் கெடுத்துட்டோமோன்னு ஒரு யோசனை. சரி இந்துமதி கிட்ட பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது சரி திரும்பவும் பிரபுவே இவளை எங்கேயாவது படத்துக்காவது கூட்டிகிட்டு போடா, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கா இந்துமதின்னாங்க. இல்லைம்மா நான் இப்படியெல்லாம் சொல்லாத, வாழ்க்கையில் நடக்கிறது நடந்து போச்சு, இனிமேல் நீ அது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். போய் அவளை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போ. தேட்டரில் நல்லா படம் ஓடுதுன்றாங்க, ஹேமாவை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் போயிட்டு வெளியே சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா சந்திரா. வேறு வழி இல்லாமல் இந்துமதி கிட்ட சொல்லலான்னு மாடிப்படி ஏறி போனான். அவங்க பேசிட்டு இருந்தது ஏற்கனவே கேட்டுட்டு இருந்த இந்துமதி சந்தோஷமாக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. சரி நான் கீழே வெயிட் பண்ணுறேன் வாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துட்டான். காரில் 2 பேரும் போயிட்டுருக்கும்போது இந்துமதியே அவங்ககிட்ட வழியே போய் பேசிகிட்டு இருந்தான். இவன் எதுவும் பேசாமல் பேசுகிறத மட்டும் கேட்டுட்டு வந்தான். தேட்டருக்கு லேட்டாக தான் போனாங்க. படம் ஆரம்பிச்சிருந்தது. கூட்டம் பெருசாக இல்லை. அரை மணி நேரம் போச்சு. இந்துமதி மெதுவாக கையோடு இவள் கையை கோர்த்து பிடிச்சிக்கிட்டா. அவன் எதுவுமே சொல்லலை. இடைவேளை வரும்போது அவளுக்கு வேணுன்றதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அன்பாக பார்த்துக்கிட்டான். படம் முடிஞ்சு திருப்பி வரும்போது வெளியில் சாப்பிட்டுட்டே வந்தாங்க. அன்றைக்கி நைட் திருப்பி போய் அமைதியாக படுத்து தூங்கிட்டாங்க. திடீர்னு தூக்கத்தில் ஏதோ கனவு கண்டவன் போல் எழுந்தான். அப்போ பார்க்கும்போது இந்துமதி பக்கத்தில் படுத்துட்டு இருந்தா. அவள் கை இவன் மேலே இருந்தது. கையை எடுத்து விட்டு பார்க்கும்போது அவள் நைட்டி லைட்டாக விலகி இருந்தது. அவனுடைய பார்வை அவன் மேலே லேசாக படர விட்டுருந்தான். திடீர்னு அவளும் கண் வெளிச்சு பார்க்கும்போது இவன் உட்காந்துருந்த பார்த்தா. ஏன் என்னாச்சுன்னு கேட்டான். இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொன்னான். அவளின் வார்த்தைகள் ஏதோ உணர்வை இவன் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவனுக்கு தோணுச்சு. இவனுடைய வார்த்தைகள் ஏதோ உணர்வை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்துமதிக்கும் தோணுச்சு. மெல்ல மெல்ல அவர்கள் இருவருக்கும் இடையே புரிதல் ஏற்பட்டது. அவர்கள் வாழ்க்கை அன்னைக்கே ஆரம்பித்தாங்க. தன் குழந்தையவை ஹேமாவை ஏற்றுக்கிட்டான். 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இவங்க சந்தோஷத்துக்கு அடையாளமாக ஒரு ஆண் குழந்தையே பிறந்தது. சந்திராவும் மகிழ்ச்சியாக ஆரம்பித்தா. குடும்பம் சந்தோஷமாக குடும்பமாக மாறிடுச்சு. இருந்தவங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. நன்றி.